அதுக்கப்புறம் எழில் ஏகப்பட்ட ஹிட்டு கொடுத்தாரு. அதில் என்ன பெரிய பியூட்டினா, காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கிட்டு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இந்த காலத்துலேயும் ஒரு நிறைய ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு. வேலை என்ன வந்துட்டா, வெள்ளைக்காரன், இந்த சரவணம் இருக்க பயமேன், இந்த மாதிரி பல படங்கள் பண்ணி இந்த காலத்துலேயும் பெரிய ஹிட் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் ஹிட் பண்ணிகிட்டே இருக்கார் தொடர்ந்து. எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் 50 பார்க்கணும். 50 வரும்போது நம்மெல்லாம் இருப்போமோ என்னமோ தெரியல. ஆனாலும் எழில் 50ன்னு வரணும். 50ன்னு வரும்போது எழில் 50 வரும்போது இன்னும் பல வெற்றி படங்கள், இப்போ 14 படம் தான் பண்ணியிருக்காருன்னா அப்போது ஒரு 50 படம் பண்ணியிருக்கணும். எழில் அவருடைய 25வது வருடம். அதுக்கப்புறம் தேசிங்க ராஜா படத்தினுடைய விழா 2 சேர்ந்து நடந்துட்டுருக்கு. எழில் அவர்களை முதல் திரைக்கு கொண்டு வந்த இந்த சந்தர்ப்பம் கொடுத்த சௌத்ரி சாருக்கு மனமார்ந்த நன்றி முதல் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவர் நிறைய பேர்த்த இந்த மாதிரி நிறையா டெக்னீஷியன்ஸ் அதுவும் டைரக்டர்ஸ் குறிப்பாக நிறைய பேர்த்த அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காரு.